என் விழிகளில் அவள் அப்படிங்கிற டைட்டிலில் தான் நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். பிஃபோராக என்ன கேட்டோம் அப்படின்னா, அவங்க தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி ஒரு கிளைமேக்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா தூங்குறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க ஒரே பெட்டில். ஒரே பெட்டில் தூங்குறதுல மதிக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் ஜனனிக்கு ப்ராப்ளம். ஏன்னா அவங்க தான் நார்மலாகவே தூங்க மாட்டாங்களே. கை ஒரு பக்கம் போகும், கால் ஒரு பக்கம் போகும். ஸோ இந்த மாதிரி டோட்டலாக பெட்டே இருந்தாலும் உங்களுக்கு பத்தாது. அந்த மாதிரி அவங்க தூங்குற கேட்டகரி. ஸோ என்ன பண்ணலான்னு கொஞ்சம் பயந்து 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 ஃபைனலாக சரி வேறு வழி இல்லைன்ட்டு ஒத்துப்பாங்க. ஒத்துக்கிட்டு அந்த பெட்லேயே இந்த பக்கம் கார்னரில் அவங்க, அந்த பக்கம் கார்னரில் அவங்க அப்படின்னு தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ தூங்கிட்டு இருக்கும்போது காலையில் ஃபஸ்ட்டு விடியும்போது மேடம், நம்ம ஜனனி மேடம் தான் லைட்டாக கண்ணை திறப்பாங்க. கண்ணை திறந்து பார்த்தா ஜனனி படுத்த இடத்துல தான் இருப்பாங்க. அவங்க எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. அது கட்டர் ஆப்போசிட். மதி வந்து இவங்களோட ஷோல்டரில் ஜனனியை ஹக் பண்ண மாதிரி படுத்திருப்பாங்க. இவங்களுக்கும் ஷாக் ஆகிடும். ஐயோ, என்னடி பண்ணிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ணுவாங்க. அவங்கள எழுப்பி விட, அதாவது அவங்கள தள்ளி விடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அவங்க கையை வந்து எடுப்பாங்க. அவங்க மறுபடியும் அப்படிங்கிற அப்படி அந்த மாதிரி உடம்பு ஒரு மாதிரி அந்த தூக்க கலக்கத்தில் சினுங்குவாங்க இல்லையா, அந்த அந்த மாதிரி சினுங்கிக்கிட்டே அவங்கள நல்லா இறுக்கமாக பிடிச்சிப்பாங்க. ஐயோ, என்ன இவ இப்படி பிடிச்சி தூங்குறா, ஏ மதி மதி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அவங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது நல்ல தூக்கத்தில் இருப்பாங்க. ஆனால் தூக்கத்துலேயும் கூப்பிடும்போது அந்த ஒரு சவுண்டு கேட்டோம் அப்படி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும். இவங்க இருந்துட்டு இவ உண்மையாலுமே தூங்குறாளா இல்லை நடிக்கிறாளா, மதி மதி அப்படிம்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து எந்த ரியாக்ஷனும் வராது. இவங்க பார்ப்பாங்க. ரொம்ப க்ளோஸ்அப்பில் அவங்க மேலே கை போட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு என்னமோ அந்த பயம், பதட்டம் இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க நார்மலாகி அவங்கள ரசிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நம்மளுடைய ஜனனி. அவங்கள பார்த்து ரசிக்கிட்டு அந்த தூக்க கலக்கத்தில் முடியெல்லாம் முன்னாடி இருக்கும் இல்லையா, அதை அலங்காமல் விலக்கி விட்டு அவங்கள பார்த்து ரசிக்கிட்டு இருப்பாங்க. வா, தூரத்துலேருந்து பார்க்கும்போது நீ ரொம்ப அழகாக இருப்ப, பக்கத்தில் இன்னும் அழகாக இருக்கியேடி, இன்னைக்கு வேற என்னன்னு தெரில, ரொம்ப அழகாக வேற கண்ணுக்கு தெரியறாளே ஜனனி, உனக்கு இப்படி ஒரு நிலைமையா, ஓகே கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணி சரின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துக்கிட்டே ஒரு ஸ்டேஜில் அவங்க தூங்கிடுவாங்க. இயர்லி மார்னிங் அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு முழிப்பு வரும், அவங்க தூங்கிடுவாங்க. தூங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அந்த சைடு போயிடுவாங்க. அவங்க வந்து இவங்க மேலே படுத்திருப்பாங்க. அவங்க மேலே கை போட்டு கால் போட்டு இவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி ஜனனி வந்து லீவ்ஸில் சண்டேஸில் சாட்டர்டேஸில் அவங்க வீட்டில் செல்லப்பிள்ளை இல்லையா, செல்லப்பிள்ளைங்கிறதுனால திமிரும் கொஞ்சம் ஜாஸ்தி. மேடம் எந்திரிக்க மாட்டாங்க. 10 மணிக்கு முன்னாடி எந்திரிச்சதா சரித்திரமே கிடையாது நம்மள மாதிரி. நான்லாம் சண்டேல அந்த டைமில் எழுந்திருப்பேன். ஸோ இவங்களும் அந்த மாதிரி தான் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்லேயும் யாரும் எழுப்ப மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க மதி எப்படின்னா டெய்லியுமே ஒரே ஹேபிட்டு. மார்னிங் 6 ஆர் 5:30 அந்த டைமுக்கு அவங்க எந்திரிச்சிடுவாங்க. எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாமி கும்பிட்றது அவங்களோட வழக்கம். ரொம்ப பக்தி அவங்க. ஸோ சாமி கும்பிட்றது அவங்க அன்னைக்குன்னு பார்த்து செம்மையாக நல்லா தூங்கிடுவாங்க. ஆல்மோஸ்ட் 2 பேருமே 9:30 வரைக்கும் தூங்கிடுவாங்க. இவங்க அம்மா வந்து என்ன எப்போவும் இப்படி தூங்க மாட்டாளே, இன்றைக்கி என்ன இவ்வளோ நேரம் கீழே காணோன்னு அவங்க டீ வச்சுட்டு ரெடியாக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க அம்மா பார்த்து 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 சலிச்சு போயிடுவாங்க. வரவே மாட்டாங்க. இவ்வளோ நேரம் தூங்க மாட்டாளே, நாம் ரொம்ப நேரம் தூங்கலாம் நம்மளே திட்டுவா, இன்றைக்கி என்ன இவ்வளோ ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இருந்துட்டு என்ன தான் பண்ணுறா அப்படின்ட்டு இங்கேருந்து பார்த்துருப்பாங்க. கரெக்டாக இவங்களுக்கு 9:30 போல் மதிக்கு முழிப்பு வரும். பார்த்தா ஜனனி வந்து இவங்கள ஹக் பண்ண மாதிரி தூங்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஜனனிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அழுங்காமல் அவங்கக்கிட்டேருந்து விலகி வந்து போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு சரி கீழே போகலாம் அப்படின்ட்டு டோரை ஓப்பன் பண்ணுவாங்க. அவங்க அம்மா வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஸ்டேஜில் போர் ஆயிடுச்சு, அவங்களே அங்கேருந்து மேலே வந்துடுவாங்க. டோரை தட்ட போடுவாங்க, கரெக்டாக ஓப்பன் பண்ணுவாங்க. ஏண்டி என்ன இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்க, நீ எப்போ இவ்வளோ நேரம், ஏம்மா கத்தாதாம்மா அவள் தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போது அவங்க அம்மா எட்டி பார்ப்பாங்க. முக்கால்வாசி பெட்டை அவங்களே கவர் பண்ணி படுத்திருப்பாங்க. கை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம், கவுந்தடிச்சு கையெல்லாம் ஒரு மாதிரி வச்சு படுத்திருப்பாங்க. நீ எங்கடி தூங்குன அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. நானும் பெட்டில் தான்மா தூங்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
பெட்ல தாம்மா தூங்குனேன். ஏய் அந்த மாதிரி அவள் தூங்கிட்டு இருக்காள, நீ எங்கடி தூங்குன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஷோ அம்மா அதெல்லாம் நாங்கள் தூங்கணும். ஏண்டி என்னடி நினைக்கிற, என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க. என்னம்மா உனக்கு பிரச்சனை, ஏண்டி நாங்கள்லாம் உன் மேலே கை கால் போட்டாலே அம்மா போடாத பண்ணாத அப்படி சொல்லுவேன். இவ இப்படி தூங்கிட்டு இருக்கிற லட்சணம் பார்த்தா உனக்கு பெட்லேயே இடம் இருந்திருக்காது போல். அப்படியே பெட்டில் இருந்திருந்தாலும் அவள் உன் மேலே கை கால் போட்டு தான் தூங்கியிருக்கா. நீ எப்படி தூங்குன, மா அது நான் பார்த்துக்கிறேன், நான் நல்லா தான் தூங்கினேன், உனக்கு என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எப்பா அவளை விட்டு கொடுக்க மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆமாம் அவளால் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. சரி நீ ரெடி ஆகிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெடி ஆகிட்டு வா போகலாமா, எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. மாமா வீட்டுக்குடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மாமா வீட்டுக்கா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லடி எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்களா, உன்னையும் கூப்பிட்றாங்க, நம்மளையும் கூப்பிட்றாங்க போகலாம். இங்கே பாருங்கம்மா அவள் என்னோடய ஃப்ரெண்டு, என்னை நம்பி அவள் இங்கே வீட்டுக்கு வந்திருக்கா, அவளெல்லாம் விட்டுட்டு நான் வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ஒரு 2 ஹவர்ஸ் தாண்டி கோயிலுக்கு போயிட்டு இப்படி வந்துடலாண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. வெரி சாரிம்மா நான் அவளை விட்டு வர்றதா இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க. மாமாலாம் கேட்டாங்க அப்படின்னா நான் வேலையாக இருக்கேன், இந்த மாதிரி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏண்டி மாமா வீட்டுக்கு போகிறத விட இவ உனக்கு முக்கியமாக இருக்கா. ஆமாம்மா எனக்கு இவன் முக்கியம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சரி நான் சமைக்கலை, நான் கிளம்பிட்டேன், உனக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ வர மாட்டேன்னு தெரிஞ்சுதான் நாங்கள் முன்னாடியே போயிருப்போம். சரி நானும் அப்பாவும் போகிறோம், எதுவும் சமைக்கல, வேணா நீ சமைச்சிக்கோ இல்லைன்னா ஆர்டர் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா ஸ்கூலுக்கே நான் அவளுக்காக சமைச்சு எடுத்துகிட்டு போவேன், இன்றைக்கி நான் அவளுக்கு பிடிச்ச மாதிரி நான் சமைச்சிப்பேன், நீ போமா நான்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள துரத்தி விட்டுருவாங்க. துரத்தி விட்டுட்டு இவங்க டோரை லாக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் போய் அவங்க பக்கத்தில் போய் மண்டி போட்டு உக்காந்துக்கிட்டு ஜனனியை வந்து கொஞ்ச நேரம் பார்த்துருந்துட்டு சரின்னு சொல்லிட்டு எந்திரிச்ச டைம் பார்ப்பாங்க. 10 ஆகிடும். அச்சச்சோ எந்திரிச்சவ பசியோடு எந்திரிப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவசர அவசரமாக ரெடி ஆகிட்டு சாமி கும்பிட்டுட்டு கிச்சன் ரூமில் போய் மேடம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இவங்க திடீர்னு எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு கண்ணை கூட முழுசாக ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அப்படியே கண்ணை கசக்கிக்கிட்டே அங்கேருந்து வருவாங்க. நேராக கிச்சன் ரூமுக்கு வந்து தூக்க கலக்கத்தில் கண்ணையே ஃபஸ்ட்டு முழுசாக திறக்க மாட்டாங்க. அரைகுறையாக திறந்து வந்து நேராக கிச்சன் ரூமுக்கு வந்து பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணுவாங்க. பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணதும் மதிக்கு என்னடா நம்மளை ஹக் பண்ணுறாளா, ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மதி ஒரு நிமிஷம் ஸ்டக்காகி அப்படின்னு நிற்பாங்க. இவங்க வந்து பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணிவிட்டு அம்மா ஒரு கப் காஃபிம்மா அப்படி சொல்லுவாங்க. அப்போ சிரிப்பு வந்துடும் அவங்களுக்கு. அப்படி சொல்லிட்டு சிரிச்சுப்பாங்க. அம்மா காஃபி கேட்டால் ஏம்மா சிரிக்கிற, எனக்கு ஒரு கப் காஃபி கொடுமா, அப்போ தான் எனக்கு தூக்கமே தெளியும் ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா அந்த தூக்க கலக்கத்தில் வந்து இந்த செல்லமாக வந்து அவங்க அம்மாவை ஹக் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஹக் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க தூக்க கலக்கத்தில் இருக்குதுன்னா ஹக் பண்ணும்போது அந்த யாரை ஹக் பண்ணிகிட்ருக்கோம் எதுவுமே தெரியாது. அவங்க இருந்துக்கிட்டு சொல்லுவாங்க, நான் உனக்கு காஃபி தரேன், நீ போய் முதல்ல ப்ரஷ் பண்ணிட்டு வா அப்படி சொல்லுவாங்க. அம்மா ப்ளீஸ் இன்றைக்கி ஒரு நாள் ப்ரஷ் பண்ணாமல் காஃபி கொடுங்களேன் ப்ளீஸ், நான் ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு போய் ப்ரஷ் பண்ணிட்டு வரேன் அம்மா ப்ளீஸ்மா அப்படிம்பாங்க. நோ வே, ப்ரஷ் பண்ணாமல் டீ கிடையாது, காஃபி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு வாய்ஸ் வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். செகண்ட் டைம் பேசும்போது தான் வாய்ஸ் ஏதோ மாதிரி இருக்குது, என்னாச்சு உன் தொண்டைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை ஓப்பன் பண்ணி அப்போ தான் கண்ணையே ரொம்ப கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. பார்த்தா பளிச்சுன்னு ஃப்ரெஷ் ஆகிட்டு நெத்தியில் அழகாக குங்குமம் திருநீர் வச்சுட்டு சூப்பராக இருப்பாங்க. அவங்கள பார்த்தது ஏய் நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்னது அப்படிம்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஓ சாரி அப்படிம்பாங்க. எதுக்கு அப்படி கேட்பாங்க. ஆக்சுவலி எனக்கு ஞாபகம் இல்லை, நான் எங்கே இருக்கேங்கிறத மறந்துட்டேன் அப்படி சொல்லுவாங்க. இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் அப்படி சொல்லுவாங்க. ஏய் ஐயோ நான் ரூமுக்கு போகிறேன் ஏய் எங்கே இல்லை எங்கே தாய்க்குளம் காணோம், வீடு அமைதியாக இருக்குது அப்படி சொல்லுவாங்க. தாய்க்குளம் கோயிலுக்கு போயிருக்காங்க, அவங்க இன்றைக்கி வருவாங்க அப்படின்னு, ஈவினிங் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பாடி ஈவினிங் வேறே வர மாட்டாங்களா, அப்போது ஜாலி நிம்மதியாக இருப்பேன். அப்பா இப்போ தான் ஏதோ ஜெயிலுக்குள்ளேருந்து வெளில வந்த மாதிரி ஃபீல் ஆகுது தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் உனக்கு எங்கள் அம்மா பார்த்தா பயம்? ஆக்சுவலி இவங்க அம்மா பார்த்தா எனக்கு பயம் இல்லை, நான் வேறு உன்னை அடித்து பேசிட்டேன்னா, உன்னை ரொம்ப அடிச்சிட்டேன்னு உங்கள் அம்மா என் மேலே செம்ம காண்டில் இருக்காங்களா அதனால் அப்படி சொல்லுவாங்க. அது சரி அப்படிம்பாங்க. அதான் இப்போ உங்கள் அம்மா இல்லைல்ல அப்புறம் என்ன அப்படி போ, சரி ஒரு கப் காஃபி போடு, ஏய் நோ போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு வா அப்படிம்பாங்க. ப்ரஷ் பண்ணாமல் தரமாட்டியா அப்படிம்பாங்க. நோ வே அப்படிம்பாங்க. ஓகே போகிறேன் போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு வருவாங்க. வந்ததுக்கப்புறம் காஃபி டீ குடிப்பாங்க. குடிச்சிட்டு சரி என்ன சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பொங்கல் அண்டு சட்னி சாம்பார் அப்படிம்பாங்க.
பொங்கலா? எனக்கு பிடிக்காது. தோசை ஊத்தி தரியா?" அப்படிம்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, "வா" அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் ரூமுக்கு போவாங்க. தோசை ஊத்துவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அம்மா இல்ல இல்லையா, அந்த கிச்சன் ரூம்ல அந்த செல்ஃப் இருக்கும் இல்லையா, அது மேல ஏறி உட்காந்துக்கிட்டு அவங்கள ஊத்தி குடுக்க சொல்ல சொல்ல, இவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன நெனைப்பாங்கன்னு தெரியாது. அந்த தோசைய பிச்சு சட்னி சாம்பார்ல தொட்டு மதிக்கு ஊட்டி விடுவாங்க. "இந்தா" அப்படி சொல்லுவாங்க. "ஆ என்ன புதுசா எனக்கு இதெல்லாம் ஊட்டி விடுற?" அப்படி சொல்லுவாங்க. "இல்ல அ சும்மா தான் இந்தா சாப்பிட்டு பாரு" அப்படி சொல்லுவாங்க. "ஏன் நம்பிக்கையில இல்ல? நீ விஷம் கிசம் குடுத்துட்டன்னா எனக்கு? நான் ஏன்டி உனக்கு விஷம் குடுக்க போறேன்?" அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நான் எப்பவும் உன்ன அடிச்சுட்டே இருக்கேன்ல, அதனால நீ குடுத்துட்டேன்னா, நீ அடிக்கிறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் சொல்லப்போனா, நீ என்ன அடிக்கலன்னா எனக்கு அந்த டே ஃபுல்ஃபில்லாவே இல்ல தெரியுமா? நீ உன்கிட்ட நான் ஒரு அடியாவது வாங்குனா தான் எனக்கு அந்த டேயே ஃபுல்ஃபில்லா இருக்கு. உன்கிட்ட அடி வாங்காம எனக்கு அந்த டே ஃபுல்ஃபில் ஆகல தெரியுமா? அப்படின்னு சொல்லுவாங்க. ம். பார்றா! அப்ப என்கிட்ட அடி வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லுவாங்க. வெயிட்டெல்லாம் இல்ல. பட் உன்கிட்ட அடி வாங்குறது எனக்கு பிடிக்கும் அப்படி சொல்லுவாங்க. ஓ! அப்படியா? சரி, சரி அப்படிம்பாங்க. ம். அப்படி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த தோசை அவங்க சுட்டு குடுக்க இவங்க சாப்பிட்டுக்கிட்டே அவங்களுக்கும் ஊட்டி விட்டுட்டு இருப்பாங்க. ரொம்ப நல்ல மூட்ல இருப்பாங்க போல. அப்புறம் என்ன சாப்பிட்டு கீப்ட்டு முடிச்சுட்டு, சரின்னு சொல்லிட்டு "உங்க ரூமுக்கு போ, நீ ரூமுக்கு போ, நான் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வரேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களும் அவங்க ரூமுக்கு போயிட்டு சுத்தி பார்த்துட்டு இருப்பாங்க. சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது செவுத்துல ஒரு ஓரமா ஒரு பாக்ஸ் மாரி, அதாவது ஒரு காலண்டர் மாரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில வந்து 1, 2, 3, 4ன்னு 1, 2, 3 கோடு ஒரு கோடா போட்டிருக்கும். "என்ன இத்தன கோடு போட்டிருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட அது இருக்கும். ஆல்மோஸ்ட் 1000 தொட்டிருக்கும். 1000க்கு அபோவ் இருக்கும். "என்ன இத்தன கோடு போட்டு வச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே வருவாங்க. அப்போதான் தெரியும் அவங்க அடிச்சது. அவங்கள டே டூ டே எத்தன அடி அடிக்கிறாங்க அப்படிங்கிறது அதில கோடு போட்டுக்கிட்டே வருவாங்க. அப்ப அவங்க ஷாக் ஆயிடுவாங்க. "ஐயோ! இத்தன அடியா நாம அவள அடிச்சிருக்கோம்? ச்சே! பாவம்ல. இவ்ளோ அடி அடிச்சிருக்கோம்ல." அப்படின்னு சொல்லிட்டு, "இனிமேல் அடிக்கக்கூடாது. நம்ம எவ்ளோ மோசமா நடந்துட்டுருக்கோம். அவள இப்படி அடிச்சிருக்கோமே! தப்பில்ல. இனிமேல் அடிக்கக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. திடீர்னு என்ன நெனைப்பாங்க தெரியல, கீழ போயிடுவாங்க. கீழ போனதும் அவங்களுக்கு, "என்னாச்சு கீழ வந்துட்ட?" "இங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு போயிட்டு, அ அவங்க அந்த சோஃபால உட்காந்துக்கிட்டு, "இங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உட்கார வைப்பாங்க. இவங்களும் அவங்கள உட்கார வச்சுட்டு, இவங்க அவங்க முன்னாடி மண்டி போட்டு உட்காந்துட்டு, அவங்க கைய பிடிச்சிட்டு, "சாரிடி" அப்படிம்பாங்க. "எதுக்கு சாரி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "தேங்க்ஸ்டி" அப்படிம்பாங்க. "ஏய் எதுக்கு சாரி சொல்ற? எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. தேங்க்ஸ் எதுக்குன்னா, யூ நோ இந்த வருஷம் பர்த்டே அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு எனக்கு. நான் இந்த அளவுக்கு ஸ்பெஷலா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. பிகாஸ் அவ்ளோ ஹேப்பியா இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு எவ்ளோ பர்த்டே எங்க அப்பா, அம்மா செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த பர்த்டே என் லைஃப்லயே மறக்க முடியாத பர்த்டே. அவ்ளோ ஹேப்பி. ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பிகாஸ் ஆஃப் யூ. உன்னால தான் நான் அந்த அளவுக்கு ஹேப்பியா இருக்கேன் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 கையும் புடிச்சு, "தேங்க்ஸ் மதி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ம். எனக்கு பர்த்டே அன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இது அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்ஸ். உண்மையாலுமே ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. நிஜமாவா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ அந்த மதியோட அந்த வாய்ஸு அந்த அந்த அது நிஜமாவா? அப்படின்னு கேட்கும்போது அவங்க கண்கள் சம்திங் ஏதோ ஒரு பேசுற மாரி ஜனனிக்கு ஃபீல் ஆகும். இவ ஏதோ சொல்ல வரா அப்படிங்கிற மாரி தோணும். பட் அது அவங்க வந்து என்னன்னு ஐடென்டிஃபை ரியலைஸ் பண்ண ட்ரை பண்ண மாட்டாங்க. அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் அது அவங்க கண்ண தான் பார்த்துட்டு, "நிஜமாவா?" அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இவங்களும் அந்த கண் அந்த ஐ கான்டாக்ட் குடுத்துக்கிட்டே, "ஆமா, நான் ரொம்ப ஹேப்பியா இருந்தேன். தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கைய பிடிச்சு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அப்போ அகைன் "சரி, ஓகே. சாரி எதுக்கு?" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆக்சுவலா நான் ஒரு ரூம்ல பார்த்தேன். டே டு டே நான் உன்ன எவ்ளோ அடிக்கிறேன், நீ என்கிட்ட எவ்ளோ அடி வாங்குற அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணிட்டுருக்க. ஸோ அது பார்க்கும்போது தெரிஞ்சுச்சு நான் உன்ன எந்த அளவுக்கு அடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. சாரி" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் இதுக்கப்புறம் உன்ன அடிக்காம இருக்க ட்ரை பண்றேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய் நோ, 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 நோ. அத மட்டும் நீ பண்ணாத ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏன்?" அப்படின்னு. "ம் உனக்கு தெரியாது.
நீ என்ன அடிக்கும்போது, அதுல நெறைய எனக்கு புரிதல் கிடைக்குது. உன்கிட்ட இருந்து எனக்கு அன்பு கிடைக்குது. அந்த அக்கறை கிடைக்குது. நீ என் மேல எவ்ளோ பாசமா இருக்கேங்கிறது அந்த ஒரு அடியில எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அடிக்கிறதுல புரியுதா? என்னடி சொல்ற? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. ம். இப்போ நீ என்னோட ஃப்ரெண்டு. ஓகேவா? நான் சின்னதா ஒரு தப்பு பண்ணிட்டேன். அப்ப நீ என்ன பண்ணுவ? லேசா தலையில ஒரு கொட்டு கொட்டி, "ஏய் இப்படி பண்ணாதன்னு" சொல்லுவ. இல்லன்னா, "இப்படி இல்ல, இப்படி பண்ணணும்னு" சொல்லுவ. ஆனா, நம்ம மேல மோர் தென் ரொம்ப உரிமை இருக்கிறவங்க மட்டும் தான், நம்ம பண்ற ஒவ்வொரு சின்ன சின்ன தப்புக்கும் நம்மள அடிச்சு திருத்துவாங்க. ஒண்ணு நம்மள அடிச்சு திருத்துறது நம்ம அப்பாவா இருக்கும், இல்ல அம்மாவா இருக்கும், இல்லன்னா நம்ம கூட பிறந்தவங்களா இருப்பாங்க. அப்பார்ட் ஃப்ரம் அப்படின்னா, நம்ம லைஃப்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பெர்சனா மட்டும் தான் இருப்பாங்க. நீ என்ன அடிச்சு அடிச்சு அத சொல்லும்போது ஒரு ஒரு விஷயத்தையும், அப்போ நான் உன்னோட லைஃப்ல எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுச்சு. அண்ட் அதே இம்பார்ட்டன்ட் நீ என் லைஃப்ல இருக்க அப்படிங்கிறது, நான் உனக்கு சொன்னா உனக்கு புரியுமா? இல்ல சொல்லாம இருந்தா புரியுமா? அப்படின்னு எனக்கு தெரியல. ஸ்டில் நீன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட லைஃப்ல த மோர் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பெர்சன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஜனனிக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டதுக்கப்புறம். "ஹே நிஜமாவா சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. "ஆமா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சி நீ என் கூட எப்பவும் ரொம்ப உரிமையா, அன்பா, அக்கறையா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு தெரியுமா? நீ கிளாஸ்ல எல்லார் கூடயும் இருக்க, எல்லார் கூடயும் பேசுற. ஆனா, உன்னோட கை விரல்கள் அதிகமா என்கிட்ட பேசும்." அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. புரியலையே அப்படிங்கிற மாரி. என்ன அடிச்சு பேசுற ஒரே ஆளு நீ தான். நீ அடிச்சு பேசுற ஒரே ஆளு நான் தான் அப்படி சொல்லுவாங்க. புரியல அப்படி சொல்லுவாங்க. என்ன இதுவரைக்கும் உன்ன தவிர வேற யாரும் அடிச்சதில்ல. நீ என்ன தவிர இதுவரைக்கும் வேற யாரையும் அடிச்சதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. எனக்கு தெரியுமே. நான் தான் உன்ன ஸ்கூல்ல பார்க்குறேனே. உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா நீ அவங்கள யாரையும் அடிச்சதில்ல. என்ன மட்டும் தான் நீ அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ இவங்க 2 செகண்ட் யோசிப்பாங்க. அப்படியா? ஆமா, இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆமாவா? இல்லையா? அப்படின்னு கேட்பாங்க. ஆமா மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ம். ஸோ அப்போ உன்னோட லைஃப்லயும் நான் ஸ்பெஷல் தானே? அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், டெஃபினெட்லி நீ ஸ்பெஷல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் உன்னை எப்போ பார்த்தனோ, அப்போ இருந்தே நீ என்னோட லைஃப்ல ஸ்பெஷல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. என்ன? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது இல்லம்மா, நான் உன்னை எப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ, அப்போ இருந்தே நீ என்னோட லைஃப்ல ஸ்பெஷல் பெர்சன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நான் உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடிலேருந்தே நீ என்னோட லைஃப்ல ஸ்பெஷல் அப்படி சொல்லுவாங்க. அது எப்படி? அது எப்படி அப்படிங்கிறத அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். நீ போயிட்டு ம் ஃப்ரெஷ் ஆகுறியா? அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் அது என்னன்னு சொல்லேன் அப்படிம்பாங்க. நோ, அதுக்கான டைம் வரும்போது நான் சொல்றேன். நீ போய் குளி அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கன்னத்த புடிச்சு லேசா கிள்ளி விட்டுட்டு போவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு ஜஸ்ட் ரெடி ஃப்ரெஷ் ஆயிட்டு உட்காந்துட்ருப்பாங்க. போர் அடிக்கும். "ஏய் ரொம்ப போர் அடிக்குதுடி" அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி சொல்லுவாங்க. என்ன பண்ணலாம்? வெளில எங்கேயாச்சும் போலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. வெளிலலாம் எங்கேயும் போணும். வீட்டுக்குள்ளே ஏதாவது பண்ணுற மாரி சொல்லு. எனக்கு வெளில எங்கேயும் போக மூடு இல்ல." அப்படின்னு சொல்லுவாங்க. சரி வா, உனக்கு என்னோட ஆல்பம் எல்லாம் காட்டுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து அவங்க சின்ன வயசு ஃபோட்டோஸ், ஆல்பம்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்ருப்பாங்க. அதில அவங்களுக்கு ஒரு ஆல்பம் ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த ஆல்பம் அந்த ஃபோட்டோ பிடிச்ச உடனே அவங்க இருந்துட்டு எடுத்து வைப்பாங்க. எடுத்து வச்சது, "ஏய் ஜனனி" அப்படிம்பாங்க. என்ன? நான் பார்த்துட்டேன் ஒழுங்கா வை" அப்படிம்பாங்க. "ஏய் உனக்கு ஒண்ணு வேணும்னா என்கிட்ட கேட்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி பண்ற? இங்க பாரு, அது சரியோ தப்போ எதுவா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு பண்ணு. எனக்கு தெரியாம பண்ணாத. நீ எனக்கு தெரியாம பண்ணும்போது தான் எனக்கு கோவம் வருது. உனக்கு வேணும்னா என்கிட்ட கேளு. நான் அப்படியே தராம இருப்பேன். நீ வேணும்னு சொல்றத நான் தராமலாம் இருக்க மாட்டேன். ஆனா எனக்கு தெரியாம மட்டும் தயவுசெய்து எதுவும் பண்ணாத ப்ளீஸ். எனக்கு செம்மையா கோவம் வருது" அப்படி சொல்லுவாங்க. "ஓகே, ஓகே, ஓகே. உனக்கு கோவம் வருதுன்னா நான் இனிமே அத பண்ண மாட்டேன். உன்கிட்ட சொல்லாம இனி நான் எதுவும் பண்ண மாட்டேன். ப்ராமிஸ்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு, "என்ன இப்போ உனக்கு அந்த ஃபோட்டோ வேணுமா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆமா, இந்த ஃபோட்டோல நீ ரொம்ப அழகா இருக்க. எனக்கு இது வேணும்." அப்படி சொல்லுவாங்க. "ஆக்சுவலி இது எங்க அம்மாவோட ஃபேவரைட் ஃபோட்டோ." அப்படி சொல்லுவாங்க. "அது ஏன் அப்படி?" "ஐயய்யோ! தாய் குலத்தோட ஃபேவரைட் ஃப்ளவர் எனக்கு வேணாம்." அப்படி சொல்லுவாங்க. "இட்ஸ் ஓகே, நீ எடுத்துக்கோ. நான் அம்மாகிட்ட பேசிக்கிறேன்." அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏன் உங்களுக்கு அம்மாவுக்கு இந்த ஃபோட்டோ பிடிக்கும்?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. கேட்கும்போது என்கிட்டயே நானே கேட்டிருக்கேன். "ஏம்மா?" அப்படின்னா,
இந்த ஸ்டேஜில் நான் அவ்வளோ சேட்டை பண்ணுவேனா, அவங்கள அவ்வளோ அ இம்சை பண்ணுவேனா, ஆனால் ரொம்ப அவங்க என்ன கொஞ்சறத தாண்டி நான் அவங்கள கொஞ்சுவேனா, அம்மா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. "ஓ! அப்படியா? அது சரி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "சரி, ஓகே. நான் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லும்போது, சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பேசிகிட்ருப்பாங்க. ஆல்பம் எல்லாம் பார்த்துக்கிட்டு, சரி நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்டுட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோருக்கும் குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.